நெல்லை மட்டுமல்ல, தலைநகர் சென்னையிலும் கொலை சம்பவங்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் விக்னேஷ். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை சென்னை, தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட 3 காவல் ஆணையரக பகுதியில் கிட்டத்தட்ட 27 கொலைகள் நடைபெற்றிருப்பதாக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இவற்றில் மிக முக்கியமாக 2 சம்பவங்கள் இரட்டை கொலைகளாக அரங்கேறி இருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இவற்றில் மிக முக்கியமாக ஒரு சில சம்பவங்களை நாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஜனவரி 18ஆம் தேதி பட்டாபிராம் பகுதியில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கக்கூடிய ரெட்டைமலை சீனிவாசன் மற்றும் அவருடைய சகோதரர் ஸ்டாலின் என்பவர்கள் 13 நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். முன்பகை காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றதாக தெரிவித்தாலும் இது சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 29 நாம் பார்க்கும் பொழுது சென்னை ஐஸ்கோஸ் பகுதியைச் சேர்ந்த கஜபதி தெருவை சேர்ந்த ஒரு இளைஞர் தனுஷ் என்பவர் 9 பேர் கொண்ட குழுவால் தன்னுடைய வீட்டு வாசலிலேயே வைத்து வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். பொதுவாக வீட்டு வாசலுக்கே இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். இது சம்பந்தமாகவும் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். மார்ச் 3ஆம் தேதியை பொறுத்தளவு சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த இளைய தெருவில் வசித்திருந்த 25 வயதான சதீஷ் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டு மூட்டையில் கட்டி வீசப்படுகிறார். காணாமல் போனதாக தகவல் தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில போலீசார் இதனை விசாரிக்கும் பொழுதுதான் இவர் படுகொலை செய்யப்பட்டதே நேரடியாக தெரிய வந்தது. கிட்டத்தட்ட 4-5 நாட்களுக்கு பிறகுதான் இவருடைய உடல் என்பது மீட்கப்பட்டது. சென்னையை பொறுத்தளவு அண்மை நாட்களாக இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் இரவு நேரங்களில் வெளியே செல்வதற்கே ஒரு அச்சம் அடைந்திருக்கிறார்கள். அவருடைய அந்த அச்சத்தை போக்குவதற்கு காவல்துறையினர் கூடுதலாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மிக முக்கியமாக இரவு நேரங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய பேருந்து நிலையமாக இருக்கட்டும், ரயில் நிலையமாக இருக்கட்டும், முக்கிய இடங்களில் ஒரு போலீஸ் வாகனங்கள் அந்த ரோந்து பணிகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.